மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தடையின்மை சான்றிதழ் இல்லாம தனியார் கல்லூரிகள் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாணவர் நலன் பாதிப்பால சுகாதாரத்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டம் வகுத்திருக்கிறதா ஒரு முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், இந்த திட்டம் பற்றி விரிவா சொல்லுங்க. தனியார் மருத்துவ கல்லூரிகள் தமிழக சுகாதாரத்துறையின் கீழே இயக்கப்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒப்புதலோடு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டு வருவதாகவும் இதனால மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த சீட்டுகள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. இதன் விளைவாக இந்த விவகாரத்துல என்ன நடந்தது, என்ன சூழல் இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது சுகாதாரத்துறையின் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பல்கலைக்கழகத்துடைய தடையின்மை சான்றிதழ் இல்லாமல் தான் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தரம் உயர்த்துவதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதாகவும் பல்கலைக்கழகத்துடைய தடையின்மை சான்றிதழை பெறாம தேசிய மருத்துவ ஆணையத்துடைய ஒப்புதலை பெற்று தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தி வருவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதால சராசரியா 1300 MBBS இடங்கள் என்பது பறிபோகக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் 12 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு தடையின்மை சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் அதுல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றும் பட்சத்துல தமிழகத்துல MBBS இடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்ததால மருத்துவ பல்கலைக்கழகம் இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டாமல் காலம் தாழ்த்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதே சமயம் சம்பந்தப்பட்ட அந்த சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்துடைய ஒப்புதலோடு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதால தற்போது தமிழகத்திற்கான அந்த MBBS இடங்கள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சுயநிதி மருத்துவ கல்லூரிகள் மாநில அரசு ஒதுக்கீட்டிற்கு 50% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தற்போது நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறுவதால அரசு ஒதுக்கீட்டிற்கான அந்த இடங்கள் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் தான் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இடங்கள் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம மருத்துவ படிப்புக்கான கட்டணமும் ஆண்டொன்றுக்கு 13.5 லட்சத்தில் இருந்து 20 லட்சமாக மாணவர்களுக்கு உயரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகத்துடைய தடையின்மை சான்றிதழ் இல்லாம தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்க மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட நடவடிக்கையை சுகாதாரத்துறை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.